எவ்ரிதிங் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். தேவனுடைய அதிகாரத்தின் ஆளுமையின் கீழ்தான் எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் தேவனுக்கு கீழ் இருக்கிறது இல்லையே. அதிகாரிகள் இருக்கிறாங்களே, நியாயாசனம் ஒன்று இருக்குதே, வழக்குன்னு ஒன்று இருக்குதே, வாதாடுகிறவர்கள் என்று இருக்கிறார்களே, சாட்சிகள் என்று இருக்கிறார்களே, கெடுப்பவர்கள் என்று இருக்கிறாங்களே, ஆதரிப்பவர்கள் என்று இருக்கிறாங்களே, அவங்களால தான் தீர்ப்பு வரப்போகுது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். ஸோ எல்லா அதிகாரமும் அவரால் தான் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா அதிகாரமும் அவருக்காகவும் அவருக்குள்ளும் அவராலும் உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லா வழக்கும் எல்லா விசாரணையும் எல்லா அதிகாரங்களும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. இதற்கு பெரிய கூச்செல்லாம் நமக்கு தேவையில்லை.